அன்பு பூதமே, நான் சொல்ல போகும் கதை என்னோட வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி முதலாவது அந்த நபர் கையில் வச்சிருந்தது ஆட்டுக்குட்டி அல்ல, மான். இவர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பூதத்திடம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். 1001 அரேபிய இரவுகள். வாங்க பார்க்கலாம். அன்பு பூதமே, நான் சொல்ல போகும் கதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை. இது கண்டிப்பாக உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். என்னோட கதையை கேளு அப்படின்னு சொல்கிறாரு முதலாவதாக வந்த நபர். வேடிக்கை எதுவும் போடாமல் முதல்ல கதையை சொல்லு அப்படிங்கிறது பூதம். உடனே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வச்சிருக்கிற இந்த மான் உண்மையிலேயே என்னோட மனைவி. மேலும் இவளும் நானும் பல வருடங்களாக திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம். என்னவோ தெரியல, எங்கள் 2 பேருக்கும் குழந்தையே இல்லை. அதனால் நான் மறுமணம் செஞ்சுக்கிட்ட என்னோட 2வது மனைவியும் மிகவும் நல்லவள். அவளோட அன்போட அடிப்படையாக எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஊர் உலகமே அந்த என்னோட குழந்தைய பார்த்துட்டு, என்ன இப்படி ஒரு அறிவான ஒரு பையன் உனக்கு பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. அழகுலையும் சரி, அறிவுலையும் சரி சிறந்த மகன் என்னோட மகன். ஒரு நாள் வேலை விஷயமா என்னோட முதல் மனைவியிடம் என்னோட 2வது மனைவியையும் பையனையும் பார்த்துக்க சொல்லிட்டு என்னோட வேலை விஷயமா நான் கிளம்புனேன். போயிட்டு வர சில காலங்கள் ஆயிடுச்சு. வந்து பார்க்கும்போது என்னோட மகனை நான் எங்கெங்கோ தேடினேன். என்னோட பையன் கண்ணுக்கே தெரியல. அப்போது என்னோட 2வது மனைவியும் மகனும் எங்கே அப்படின்னு முதல் மனைவியிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, என்னை மன்னிச்சிருங்க, அவளை பாம்பு தீண்டி அவள் இறந்து போயிட்டா. இறந்து போன துக்கத்தில் அம்மா இல்லைன்ற கவலையில் மகனும் எங்கேயோ போயிட்டான். 2 பேரும் இல்லாமல் நானும் ரொம்ப கவலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட தரப்பு நியாயத்தை சொல்கிறாள். இதை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். இப்படியா கொஞ்ச நாள் என்னோட கவலையோடு என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பாளரை கூப்பிட்டுட்டு, எங்கள் ஊர் வழக்கப்படி மாடுகளை கடவுளுக்கு காணிக்கையாக்குற ஒரு சடங்கு இருக்குது. அதனால் என்னோட வீட்டு மாடு மேய்ப்பாளரை கூப்பிட்டு நம்ம தொழுவத்தில் இருந்து ஒரு நல்ல கொளுத்த மாடாக பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அது கேட்ட அவனும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஒரு மாடை கூட்டிகிட்டு வந்தான். நல்ல சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல கொளுத்த மாடாக தான் இருந்தது. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மாடை என்னை பார்த்த உடனே என் கையை வேகமாக நாவால் நக்குச்சு. என்னை பார்த்து கண்ணீர் விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த மாடு என் மேலே ஏன் இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் அது மேலே ரொம்ப உயிராக தான் இருந்தேன். மாடை காணிக்கையாக்குற காலமும் வந்துச்சு. ஆனால் எனக்கு மாட்டை காணிக்கையாக்க கொடுக்க எனக்கு விருப்பம் வரல. என்னோட மேய்ப்பாளனை கூப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு மாடு இருந்தால் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கு அவரும் சரிங்கய்யான்னு போய் ரொம்ப தேடி திரிஞ்சு வந்தார். அவருக்கு எங்கேயும் கிடைக்கல. சரி, நமக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை, அதுக்கான காலமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட அன்பாக இருந்த அந்த மாட்டையே நான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தேன். ஆனால் காணிக்கையாக்குற சமயத்தில் அந்த மாட்டை பார்க்கும்போது அது ஒரு விலங்கு மாதிரி தெரியல, அது ஒரு மனுஷன் மாதிரி தெரிஞ்சது. அது இறந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த கவலையிலே நான் இருக்கும்போது ஒரு கன்று வாங்கி வளர்க்கலான்னு ஆசைப்பட்டேன். என்னோட மாடு மேய்ப்பாளனை கூப்பிட்டு ஒரு நல்ல கன்றாக பார்த்து வாங்கிட்டு வா, நம்ம அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் வாங்கிட்டு வந்தார். அந்த கண்ணுக்குட்டியும் ஏதோ என் மேலே ரொம்ப வருஷமாக பாசமாக என் கூடயே இருந்தது போல் என்னை பார்த்து அவ்வளோ அன்பாக பார்த்துச்சு. எனக்கு அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது பிள்ளையே பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால் சரி நம்ம இதை வளர்க்கலான்னு வளர்த்துட்ருந்தேன். ஒரு நாள் இரவும் ஆகுது, மறுநாள் காலையும் விடியுது. என்னோட வீட்டு மாடு மேய்ப்பாளன் என் வீட்டு கதவை தட்டி, ஐயா எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் வாங்க, என்னாச்சு இவ்வளோ காலையிலேயே வந்திருக்கீங்க, உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அவரும் உள்ளே ஐயா என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்காக தான் ராத்திரியிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதை கேட்ட நானும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் ரொம்ப அறிவான பொண்ணு, அன்பான பொண்ணு, அழகான பொண்ணும் கூட. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாயம் மந்திரம் செய்யும் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றனால என்னோட மகளை அவங்க பிள்ளை போல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மாய மந்திரத்தையும் என்னோட பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அவளும் ரொம்ப சீக்கிரமாகவே அதை கற்றுக்கிட்டான். என்னென்னு தெரியல, நான் கூட்டிகிட்டு போன கண்ணுக்குட்டியை பார்த்து என்னோட பொண்ணு ரொம்ப பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. ஏமா அழற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா இது நம்ம முதலாளியோட பையன் அப்படின்னு சொல்லி சொன்னான்.
எனக்கு இது கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்ட அந்த முதலாளிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னப்பா சொல்கிற, என்ன சொல்கிற, எங்கே நான் வந்து உன்னோட மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க மகளை தேடி வராரு. மகள்கிட்டையும் கேட்குறாரு, என்னம்மா என்ன ஆயிடுச்சு, உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, இது உங்களுடைய மகன்தான் அப்படின்னு கண்ணுக்குட்டியை அவர் முன்னாடி காட்டுறாரு. இது மட்டும் இல்லை, நீங்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த பசுமாடு கூட உங்களோட 2வது மனைவி தான். ஐயா, இந்த வேலையை செய்ய சொன்னது உங்களோட மூத்த மனைவி தான். மாய தந்திரங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொல்லி உங்களோட 2வது மனைவியையும் உங்களோட மகனையும் இப்படி ஆக்கிட்டாங்க. இதை கேட்ட அந்த முதலாளிக்கு ரொம்ப பெரிய கவலை வந்துச்சு. என்ன, என்னோட மூத்த மனைவியா இப்படியெல்லாம் செஞ்சா? என்னால் நம்பவே முடியலையே. தவறு தான் செஞ்சிட்டா, ஆனால் அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மூத்த மனைவி மேலே ரொம்ப கோவப்படுறாரு அந்த முதலாவது நபர். இப்போது அந்த மனைவி கிட்ட நம்ம என்னென்னு போய் எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுக்கு அந்த பொண்ணே ஒரு தீர்வு சொல்கிறா. ஐயா, உங்களோட மகனை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். எனக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. இது நீங்கள் எனக்காக செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பாக பையனை திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மனுஷனும், சரியம்மா அப்படியே ஆகட்டும், உன்னோட நிபந்தனைகள் என்னன்னு சொல்லு, எனக்கு என்னோட பையன் திருப்பி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மகன் திரும்பி வந்த பிறகு நான் உங்கள் மகனை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அடுத்ததாக, உங்களோட மனைவியை எனக்கு என்ன மாற்றணும்னு தோணுதோ அதாக நான் அவங்கள மாற்றிடுவேன். ஏன்னா இது வந்து எங்களோட வாழ்க்கையை பிற்காலத்தில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட அந்த மனுஷனும், நீ என்னோட வருங்கால மருமகள், அதனால் நீ என்ன கேட்குறியோ அதை அப்படியே செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனான கண்ணுக்குட்டியை பார்த்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழறாரு. அந்த வருங்கால மருமகள் என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்குள்ளே போய் ஒரு மந்திர நீரை எடுத்துகிட்டு வந்து நிறைய மந்திரங்கள் சொல்கிறா. அப்போ அந்த தண்ணி கூட தங்க நிறத்தில் மாறுச்சு. ஏதோ மந்திரங்களை நிறைய சொன்னதுக்கப்புறம் அந்த தண்ணியை அந்த கண்ணுக்குட்டி மேலே தெளிக்கிறான். உடனே அவங்க பையனோட பழைய உருவம் வந்துருச்சு. தன்னோட பையனை பார்த்து ஆற தழுவி கொள்கிறாரு தகப்பன். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், அவளை போய் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. ஆனால் அந்த வருங்கால மருமகள் சொன்ன மாதிரியே எனக்கு 2வதாக கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டுட்டு அந்த முதலாவது மனைவியை அந்த பொண்ணு ஒரு மானாக மாற்றிடுறா. இதை பார்த்த அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் திக்கு முக்காடி போச்சு. சரி, 1000 தான் தவறு செஞ்சாலும் அவளும் என்னோட மனைவி, நான் அவளை விட்டுடக்கூடாது அப்படின்ட்டு என்னோட சொத்துக்களை எல்லாத்தையும் என்னோட பையனோட பேரில் எழுதி கொடுத்துட்டு என்னோட மனைவியோட மூத்த மனைவியோட நான் இப்படியே ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு முதலாவதாக வந்த நபர். இதை கேட்ட பூதம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருச்சு. அருமையான கதை சொன்ன நீ, அதனால் உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை 3ல் 1 பங்காக குறைக்குது. இப்படியா கதை சொல்லிட்டு இருந்த நம்ம அரசனோட மனைவி ஷராவத் விடிஞ்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் படுறா, ஒரு உள்ளூர பயமும் இருக்குது. அந்த பயத்தோட தன்னோட கணவனை பார்க்குறா. அப்போது தன்னோட தங்கச்சி சொல்கிறா, அக்கா அவ்வளோதானா, இன்னும் கதை இருக்கே சொல்லக்கா அப்படின்னு சொல்கிறா. அதற்கு அந்த ஷராவத் கணவனை பார்த்து, என்னோட கணவன் எனக்கு இன்னொரு நாள் அவகாசம் கொடுத்தா இந்த கதையை கண்டிப்பாக இன்று இரவு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கதையோட ஆர்வத்தில் இருந்த ஷாரியரும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட மகளோட புத்தி கூர்மையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மறுநாள் இரவு கதை சொல்ல அக்கா உட்கார்றாங்க. ஷராவத் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். பூதம் சந்தோஷப்படுறதை பார்த்து முதலாம் அவன், நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்ட, கண்டிப்பாக நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வந்த நபர் அப்படியே அமைதியாகிறாரு. இப்போது 2வது வந்த நபர் 2 வேட்டை நாய்களை வச்சு, பூதமே இப்போது இந்த 2 வேட்டை நாய்களும் என்னோட தம்பிங்க,
என்னோட கதையை நீ கேட்டா இதே போல் 1/3 நீ கொடுக்குற தண்டனையை குறைச்சிக்கிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பூதம், சொல் கதையை ஆரம்பி அப்படின்னு சொல்லுச்சு. இப்போது இந்த கதையை தொடர்ந்து நம்ம நாளையோட பதிவில் பார்க்கலாம். நன்றி.